இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட்ல வந்து ஒரு பை அண்ட் ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேட் பத்தி தான் இதில எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். என்ன அப்டின்னா, இன்னைக்கு மார்னிங் வந்து YouTubeல வந்து ஒரு டெய்லி அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ 3025க்கு மேல கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் பண்ணுச்சு அப்டின்னா, பை என்ட்ரி எடுத்தா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். சேம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைட் புஷ் குடுத்துட்டு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு, டவுன் சைட்ல புஷ் பண்ணிட்டு, அகைன் ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் பண்ணி, கேண்டில் வந்து அபோவ் இந்த ஜோனுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஜோனுக்கு அப்புறம் ஒரு கிளீன் ரேஞ்ச் இருக்கு. இந்த ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கிளீன் ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புஷ் குடுக்கும் அப்டின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். ஸோ, இந்த ஜோனுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சது. க்ளோஸ் வச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா, டா ஒரு ஸ்மால் பாட்டம் விக் கிரியேட் பண்ணுச்சு. ஒரு 3 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைட்ல புஷ் பண்ணிட்டு, அதோட ஓன் ஹைய கட் பண்ணதுமே நான் வந்து பை என்ட்ரி எடுத்திருந்தேன். எடுத்துட்டு கேண்டில் வந்து ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்ட்டா இந்த பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு டவுன் சைட்ல புஷ் பண்ணிருச்சு. ஸோ, நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இதில என்ட்ரி எடுத்துட்டு, பிரைஸ் வந்து இந்த விக்க ஃபில் பண்ணதுமே ஒரு 16 பிப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விக்க ஃபில் பண்ணதுமே என்னோட ட்ரேட வந்து நான் செக்யூர் பண்ணிட்டேன்.